தமிழ் தேசிய பெருவெடிப்பு செந்தமிழன் சீமா. உலக வரலாற்றில் எந்த ஒரு இனமும் போர்க்களத்தில் வீழ்ந்ததால் அழிந்து போனதில்லை. ஆனால் எப்போது அந்த இனம் தன் வரலாற்றை மறக்கிறதோ, தனது மொழியை பேசுவதை நிறுத்துகிறதோ, தனது முன்னோர்களின் தியாகங்களை அடுத்த தலைமுறைக்கு கடத்த தவறுகிறதோ, அப்போதுதான் அந்த இனம் நிரந்தரமான அழிவை சந்திக்கிறது. ஓர் இனம் உயிர்ப்புடன் இருக்க வேண்டுமானால் அதன் வரலாறு மீண்டும் மீண்டும் பேசப்பட வேண்டும், விவாதிக்கப்பட வேண்டும். அத்தகையதொரு வரலாற்று தொடர்ச்சியை 2009ஆம் ஆண்டு ஈழ இனப்படுகொலைக்கு பிறகு தமிழ் தேசிய பேரினத்திற்கு ஏற்பட்ட ஓர் இருண்ட காலத்தில் தமிழ்நாட்டில் தனித்து நின்று சுமந்து செல்கின்ற ஓர் பேர் இயக்கத்தை உருவாக்கினார் செந்தமிழன் சீமான். 2009 முள்ளிவாய்க்கால் பேரழிவுக்கு பிறகு ஈழத் தமிழர்கள் மீது திட்டமிட்டு நடத்தப்பட்ட இனப்படுகொலைக்கு பிறகு அறம் சார்ந்த விடுதலை போராட்டம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டதாக மாய தோற்றம் உருவாக்கப்பட்டது. தமிழ்நாட்டின் பெரும்பாலான அரசியல் கட்சிகள் தேர்தல் கூட்டணிகளுக்காகவும் அதிகார சமரசங்களுக்காகவும் அந்த ரத்த வரலாற்றை மெல்ல மெல்ல மறந்து போனார்கள். அதை பற்றி இனி பேசுவது பயனில்லை, அது ஒரு கடந்த கால நிகழ்வு என்று கடந்து செல்லவே பலரும் முயன்றார்கள். அத்தகைய சூழலில் தமிழ் இனத்தின் வீர வரலாற்றையும் அறம் சார்ந்த போராட்ட வரலாற்றையும் அதனுடைய வீரியம் குறையாமல் எந்த சமரசமும் இன்றி ஓங்கி ஒலித்தது செந்தமிழன் சீமான் அவர்களின் குரல். 2009ஆம் ஆண்டுக்கு முன்பு வரை திராவிட மேடைகளில் நின்று முழங்கிக் கொண்டிருந்த சீமான் அவர்கள் ஈழத்தில் நடத்தப்பட்ட இனப்படுகொலைக்கு திராவிடமும் பங்காளியாக இருந்தது என்பதை உணர்ந்தார். ஈழ மண்ணில் சிங்கள பேரினவாதம் நடத்திய தமிழின அழிப்பின் போது தமிழ் திரைப்படத்துறை சார்பாக ராமேஸ்வரத்தில் நடந்த கூட்டத்தில் எரிமலையாய் வெடித்து முழங்கினார் செந்தமிழன் சீமான். அவரது சொற்கள் பேரினவாதத்திற்கு எதிரான இடி முழக்கமாய் அமைந்தன. இந்திய வல்லாதிக்க அரசும் அதற்கு துணை நின்று தென்காணி வேலை பார்த்த அன்றைய திராவிட முன்னேற்ற கழக அரசும் செந்தமிழன் சீமான் மீது வழக்குகள் போட்டு சிறையில் தள்ளின. தமிழன் பெயரில் திராவிட அரசியல் நடத்தி கொண்டிருப்பவர்களின் துரோக முகம் அப்போதுதான் தமிழர்களுக்கு புரிய தொடங்கியது. தமிழ்நாட்டு மீனவர்கள் சிங்கள ராணுவத்தால் படுகொலை செய்யப்படுகிறார்கள், அவமானப்படுத்தப்படுகிறார்கள், அவர்களின் உரிமைகளும் உடைமைகளும் பறிக்கப்பட்டன. ஏன் என்று கேட்க வேண்டிய அன்றைய ஆட்சியாளர்கள் கடிதம் எழுதியே கலைத்து போனார்கள். இந்திய அரசோ சிங்களத்தோடு நட்பு நாடு என்று கைகோர்த்துக் கொண்டிருந்தது. அந்த கோபத்தில் 2010ஆம் ஆண்டு சென்னையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் என் மீனவனை அடித்தால் உன் மாணவனை அடிப்பேன் என்று நெருப்பாய் சீறினார் செந்தமிழன் சீமான். இங்கே தமிழின தலைவர் என்ற போர்வையில் ஆட்சி நடத்தி கொண்டிருந்த கருணாநிதி அவர்களுக்கு சிங்களனுக்கு பதிலாக கோபம் கொப்பளித்தது. செந்தமிழன் சீமானை மீண்டும் சிறையில் அடைத்தார். கட்சி தொடங்கிய ஓராண்டில் பெரும்பாலான காலத்தை சிறையிலேயே கழித்தவர் செந்தமிழன் சீமானாகத்தான் இருக்க முடியும். கருணாநிதி அரசின் பொய் வழக்கை உடைத்து சிறை கதவை தகர்த்து வெளியே காலடி எடுத்து வைத்த செந்தமிழன் சீமான் அந்த சிறை வாசலில் நின்று எழுவர் விடுதலையே இனத்தின் விடுதலை என்று இடியாய் முழங்கினார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 7 பேரின் விடுதலைக்காக பெரும் சுற்றுப்பயணத்தை தொடங்கினார். முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு எந்த தலைவர்களும் செய்ய துணியாத செயலாக அந்த போராட்ட பயணம் அமைந்தது. அன்று தொடங்கி இன்று வரை மக்களுக்காக தொடர்ந்து போராட்ட களங்களிலேயே நின்று வருகிறார் செந்தமிழன் சீமான். எந்த ஒரு அரசியல் கட்சியோ இயக்கமோ செந்தமிழன் சீமான் அளவுக்கு போராட்ட களத்தில் நின்றதாக வரலாறு இல்லை. மலைகளை உடைத்து சூறையாடாதே என்ற போர்க்களம், ஆற்று மணலை சுரண்டி நீர்வளத்தை அழிக்காதே என்ற போர்க்களம், வேளாண் நிலங்களை அழித்து விண்ணூர்தி நிலையம் அமைக்காதே என்ற போர்க்களம் என்று பல்வேறு களங்களில் மக்களோடு நிற்கின்ற செந்தமிழன் சீமான் அவர்களின் நாம் தமிழர் கட்சியை மக்களும் நம்புகிறார்கள். தமிழ் தேசிய இன எழுச்சி அரசியலின் எழுச்சியை கண்டு பதறிய எதிரிகள் இதெல்லாம் ஒரு கட்சியா என்றார்கள். இந்த ஒரு தேர்தலோடு முடிந்து போய்விடும் என்றார்கள். 1 to 4 விழுக்காடு வாக்கு வங்கியை தாண்டிய பிறகு அவதூறுகளை அள்ளி வீசத் தொடங்கினார்கள். கொத்தடிமைகளை வைத்து அடுக்கடுக்கான அவதூறு பரப்புரைகளை இன்றும் சுழற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சி தேர்தல் களத்தை சந்தித்த போது ஒவ்வொரு தொகுதியிலும் கோடிகளை கொட்டி கூட்டத்தை கூட்டி பகட்டு காட்டினார்கள். இலவச இணைப்புகளோடு மது பாட்டில்களையும் இறக்கினார்கள். கூட்டணி பலத்தையும் சேர்த்துக் கொண்டார்கள். கோலியாத்தை எதிர்த்த தாவீதை போல பண அரக்கர்கள் சுற்றி சுழன்று ஆட ஒற்றை குரலாய் கூட்டணி ஏதுமின்றி பணபலமின்றி மக்களோடு மட்டுமே கூட்டணி, மக்களுக்காக மட்டுமே மாற்று அரசியல் என முழங்கிய நாம் தமிழர் கட்சிக்கு மக்கள் பேராதரவை வழங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாற்றினார்கள். 8 கட்சி 10 கட்சி கூட்டணி இல்லை, கோடிகளில் கொட்டி கொடுக்க பணமும் இல்லை, பொய் பரப்புரைகளை அவதூறுகளை முறியடிக்க ஊடக பின்புலமும் இல்லை. ஆனாலும் மக்கள் செந்தமிழன் சீமானி கோட்பாட்டு அரசியலை நம்பினார்கள். பெரும் படைபலமின்றி தம்பிகளின் உழைப்பையும் செந்தமிழன் சீமானின் உறுதியையும் நம்பி 36 லட்சம் மக்கள் வாக்களித்தார்கள். தமிழ்நாட்டின் 3வது பெரிய கட்சி என்ற அங்கீகாரத்தையும் அளித்தார்கள்.
வீழ்ந்து விடுவான் என்று குக்கரித்தவர்கள் நடுவில் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று தலை நிமிர்ந்தார் செந்தமிழன் சீமான். இதோ இப்போதும் சீமான் மீதும் நாம் தமிழர் தம்பிகள் மீதும் தொடர்ந்து அவதூறுகளை பரப்பி வருகிறது கோபாலபுரத்து ஒட்டு திண்ணை கூட்டம். அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத சீமானவர்கள் மலைகளுக்கான மாநாடு, தண்ணீருக்கான மாநாடு, கடலுக்கான மாநாடு, மரங்களுக்கான மாநாடு, ஆடு மாடுகளுக்கான மாநாடு என நடத்தி முடித்துவிட்டு மக்களின் கோரிக்கைகளுக்காக மக்களை நோக்கி பயணிக்கின்றார். பொய் வாக்குறுதிகளை அள்ளி கொடுத்து அரசு ஊழியர்களை ஏமாற்றியது திராவிட மாடல் அரசு. ஆட்சிக்கு வந்ததும் பணி நிரந்தரம் செய்வோம் என மருத்துவர்களையும் செவிலியர்களையும் ஏமாற்றியது திராவிட மாடல் அரசு. நீட் தேர்வை விலக்குவோம் என்று பொய் சொல்லி மாணவர்களை ஏமாற்றியது திராவிட மாடல் அரசு. பகுதி நேர ஆசிரியர்களை புறக்கணித்து அவர்களில் ஒருவரது உயிரை பழிவாங்கி நிற்கிறது திராவிட மாடல் அரசு. விடியல் என்று சொன்னவர்களின் ஆட்சியில் நாட்டில் நாள்தோறும் கொலை, கொள்ளை, கஞ்சா என தமிழ்நாடு இருளில் மூழ்கியுள்ளது. இத்தனை அநீதிகளுக்கும் நிரந்தரமான ஒரு தீர்வை நாம் அடைய வேண்டும் என்றால் அதற்கு செந்தமிழன் சீமானவர்களின் மாற்று அரசியலே தீர்வாகும். நடிகர்களால் ஒருபோதும் மாற்று அரசியலை தந்துவிட முடியாது. இலவசங்கள் என்று மக்களை கையேந்த வைக்கும் இந்த கொள்ளை ஆட்சி முறை ஒழிந்து அனைவருக்கும் தகுதியான அரசு வேலை, தற்காலிக பணியாளர்களுக்கு நிலையான பணி, மக்கள் மீது வரியை வலிந்து திணிக்காத தற்சார்பு பொருளாதாரம் என்கிற முழக்கங்களோடு வருங்கால முதல்வர் செந்தமிழன் சீமான் அவர்களுடன் இன்றைய இளைஞர்கள் நிகழ்த்துகின்ற இந்த சந்திப்பு உண்மையான விடியலுக்கான மாற்றமாக அமையட்டும். ஆம், நாளைய முதல்வரிடம் இன்றைய தலைமுறை எழுப்புகின்ற கேள்வி கணைகள் கொள்ளை கூட்டத்தை விரட்டி அடிக்கட்டும். கூடுவோம். தமிழ் பேரினப் பெருவிழா வென்று வாகை சூடுவோம். மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. திரள்வோம், திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே.